ஹாய் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிறகடி காசை சீரியல் இன்னைக்கான எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். அடி வாங்கின விஜயா என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே இங்கேன்னு பெட்டில் உருண்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ அண்ணாமலை கேட்கும் போது நான் கீழே உருண்டு விழுந்துட்டேன் அப்படின்ற மாதிரி பொய் சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாருன்னா முத்து அங்கே விஜயா பேரை சொல்லாமல் அங்கே நைட்டு போஸ்டர் மீனா அது போஸ்டர் கிழிச்சு ஒருத்தவங்க அடி வாங்கினாங்கன்ற மாதிரி சொல்லும் போது அப்போ அண்ணாமலை புரிஞ்சுக்கிறாரு. அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை என்ன பண்ணுறாரு, மீனாவுக்கு கொஞ்சம் பணம் கொடுக்குறாரு. ஃபஸ்ட்டு மீனா வேணான்றாங்க, அதுக்கப்புறம் வாங்கிக்கிறாங்க. அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா விஜயாவும் இவங்க இருக்காங்க இல்லையா, ஸ்ருதியும் ஸ்வேதாவும் ஒரு கருத்து கணிப்பு மாதிரி எடுக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா சிந்தாமணி தான் ஜெயிக்கிற மாதிரி வருது. அதை என்ன பண்ணுறாங்க, முத்து ரவி எல்லாருக்கிட்டையும் சொல்லும் போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இது மீனாக்கு தெரியக்கூடாது, அவளுக்கு தெரியாமையே நம்ம இதை இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, துண்டுச்சீட்டு பிரச்சாரம் அந்த மாதிரி பண்ணுறாங்க. அப்போ ஸ்வேதாவும் ஸ்ருதியும் என்ன பண்ணுறாங்கன்னா மீனாவை அந்த கட்டோட ஃபோட்டோலாம் எடுத்து அவங்க என்னென்ன பண்ண போகிறாங்கன்றத வீடியோலாம் எடுத்து ஆன்லைனில் அதை சோஷியல் மீடியா பக்கத்தில் போஸ்ட் பண்ணுறாங்க. அப்போது இது மட்டும் இல்லாமல் இவர் என்ன பண்ணுறாருன்னா முத்து இந்த மாதிரி மீனா அடிப்பட்ட போஸ்டர்லாம் அங்கங்கே ஒட்டுறாரு. அப்போ நிறைய பேர் வரவங்களாம் மீனாக்கு தான் என் சப்போர்ட்டுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மீனா என்ன பண்ணுறாங்க, அந்த வழியோட எல்லாருக்கிட்டையும் நான் என்னென்ன நல்லது பண்ண போகிறேன்ற மாதிரி பேசுகிறாங்க. அப்படியே இன்றைக்கான எபிசோடு முடியுது. பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.